ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியுங்க. 1948 முதல் 75 வருஷமாக இந்த ட்ரெயின் வந்து இலவசமாகவே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து டிக்கெட்டே எடுக்க தேவையில்ல, ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த ட்ரெயினில் போகலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்ரா டு நங்கல் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான். மொத்தம் 13 கிலோமீட்டருங்க. நங்கல் பஞ்சாப்ல இருக்கிற நங்கல்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் பாக்ரா வரைக்கும் 13 கிலோமீட்டர் நீங்க வந்து இலவசமாவே போகலாம். இந்த ட்ரெயினை வந்து ஏன் இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல இங்க ஒரு டேம் வந்து பாக்ரா நங்கல் டேம் வந்து கட்டினாங்க. இந்த டேம் கட்டுறதுக்கு லேபர்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ் வந்து இங்க இருந்து பாக்ரா டேம் கட்டுறதுக்காக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து இமாச்சல் பிரதேசத்துக்கு இவங்க வந்து இந்த ட்ரெயினை வந்து இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ட்ரெயின்ல அப்போ வந்து ஆரம்பிச்ச இந்த காலகட்டத்தில் 1948 ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே 75 வருடங்களாகவே வந்து இந்த ட்ரெயினை வந்து மக்களுக்கு இலவசமாகவே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரீம் இன்ஜின்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 1953 தான் டீசல் இன்ஜினா இது வந்து மாத்திருக்காங்க. இன்ன வரைக்குமே இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் வந்து பண்ணல, எக்ஸப்ட் அந்த இன்ஜின்ஸ் மட்டும்தான். மற்றபடி அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உடன் கோச்சஸ்ல தான் இருக்கும். சீட் 2 பக்கம் இருக்கும். இதுல வந்து மொத்தம் 6 ஸ்டேஷன் வந்து இருக்கு. பாக்ரா டு நங்கலுக்கு 3 டன்னல்ஸ் வழியா இது உள்ள போயிட்டு வெளியில வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரெயின் வந்து சட்லஜ் ரிவர் அப்புறம் சிவாலிக் ஹில்ஸ் இந்த ட்ரெயின் வழியா நம்ம வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர முடியும். அதாவது இந்த ட்ரெயின் வந்து நீங்க இலவசமா ஒரு இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே நீங்க ஒரு 3 டன்னல் கடியில இந்த ட்ரெயின் வந்து போயிட்டு வெளியில வருது அப்படின்றது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டூரிஸ்ட் பிளஸ் அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் வந்து டெய்லியுமே இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 800 பீப்புள்ஸ்க்கு மேலே இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாமா, இன்ஜினை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது பெட்டிகளை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு ரயில்வே துறை நினைச்சாலும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெயின்னால இந்த ட்ரெயினில் எந்த மாடிஃபிகேஷனும் இது வரைக்கும் செய்யவே இல்லை. 75 வருஷமா இந்த ட்ரெயின் அப்படியே தான் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவோட முக்கியமான பழங்காலத்து ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பாக்ரா நங்கல் ட்ரெயினை தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல இந்த பாக்ரா நங்கல் டேமையும் வந்து நம்ம சொல்லாம இருக்க முடியாது. இந்தியாவோட டாலஸ்ட் ரொம்ப உயரமான ஐகானிக் டேம்னு சொல்ல போனா அது பாக்ரா நங்கல் டேம் தான். இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா 1948 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சு 1963 இதை வந்து முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த டேம்ல இருந்து கீழே வரைக்கும், அதாவது பாக்ரால ஆரம்பிச்சு நாங்கல் வரைக்கும் இருக்கிறதுனால இது ரெண்டுமே சேர்த்து வந்து பாக்ரா நாங்கல் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின்ல நீங்க வந்து போறது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.